ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, கடலை பருப்பி கடலை மிட்டாய் ஸ்வீட் தாங்க பார்க்க போகிறோம். நல்ல ஈஸியாக சூப்பராக செய்யலாம். அது பாரம்பரிய முறைப்படி எப்படி நம்ம செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். நான் ஒரு பவுல் நிறையா கடலைப்பருப்பு, இது வறுத்த கடலைப்பருப்பு தான், இதை எடுத்துக்குவோம். இந்த தோல் அம்புட்டையும் நம்ம நீக்கிடுவோம். இந்த தோல் அம்புட்டையும் நம்ம நீக்கி பாருங்கள், நீக்கிட்டேன். எல்லா தோலுமே ரிமூவ் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த பவுலால் ஒரு பவுல் எடுத்துக்குவோம். அதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கொரப்பாக நெய்ஸாக இல்லாமையும் ரொம்ப கொரன்னு இல்லாமல் நார்மலாக இதை பொடிச்சு எடுத்துக்கணும். ஒரு 5 ஏலக்காய் அந்த கடலைப்பருப்போடு சேர்த்துக்குவோம். பாருங்கள், நான் எல்லாமே அரைச்சி எடுத்துக்கிட்டேன் மிக்ஸி ஜாரில் போட்டு. பாருங்கள் எந்த இதில் பக்குவத்தில் அரைச்சிருக்கேன்னு. இதே மாதிரி தான் இந்த மிட்டாய்க்கு இந்த ஸ்வீட்டுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இந்த சைடு நான் அதே பவுலால் ஒரு 3/4 பவுல் அளவு வெல்லம் எடுத்துக்கிட்டேன். அந்த வெல்லத்தை நம்ம ஒரு சின்ன பவுலில் ஒரு 1/4 பவுல் அளவு தண்ணி ஊற்றிக்குவோங்க. சரியாக இருக்கும் இந்த கடலை பருப்பி செய்கிறதுக்கு, இந்த மிட்டாய் செய்கிறதுக்கு. இது வரட்டும், நல்லா நம்மளுக்கு நல்லா கரைஞ்சி வரட்டும். இந்த வெல்லம் நல்லா கரையணும். நம்ம இந்த தண்ணியே போதும், இதுக்கு கரெக்டாக இருக்கும். இது நான் வடியெல்லாம் கட்டலை, சுத்தமான வெல்லங்கிறனால நான் இதை வடிகட்டலை. இதை நல்லா நம்ம நல்லா ஒரு பதம் வரணும். அந்த பதம் எப்படின்னா, நம்ம உடைச்சா உடையும், அதுதான் சரியான பதம். இந்த வெல்லைப்பாகுக்கு நல்லா ஹை ஃப்ளேம் இல்லாமல் லோ ஃப்ளேம்லாம் மீடியமாகவும் வச்சு இந்த ஸ்வீட் ரெசிபி நம்ம செய்யணும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு நான் நெய் சேர்த்துக்கிட்டு, நெய் சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸ்வீட்டு. இந்த தண்ணியில் இப்போ போட்டு பார்ப்போம் நம்மளுக்கு பாகு ரெடி ஆகிருச்சான்னு. ஃபஸ்ட்டு டைம் எடுத்தேன் நான், இன்னும் ரெடி ஆகலை. அதிரச பாகு மாதிரி வந்திருந்தது, இன்னும் சரியாக வரல. இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் கிண்டிக்குவோன்ட்டு திருப்பி இன்னொரு டைமு நான் ஊற்றி பார்த்தேன். கரெக்டாக நம்மளுக்கு இந்த பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த பாகை எடுத்து நம்ம அந்த இந்த கிண்ணத்தில் நம்ம இப்படி அடித்தோம்னா சவுண்டு கிடைக்கும், உடைச்சாலும் நல்லா உடையும் நமக்கு. இதுதான் சரியான பக்குவம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கடலை பருப்பு இருக்குல்ல, அதை அரைச்ச மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சதை எடுத்து நம்ம கொட்டிக்குவோம். ஃபுல்லாக ஏலக்காயும் நம்ம போட்டு சேர்த்ததையும் எல்லாத்தையுமே கொட்டிக்குவோம். இது கடலை கொரங்கிறனால நம்மளுக்கு கட்டி எதுவும் பிடிக்காது. இதை கொஞ்சம் போட்டு நம்ம நல்லா இதை கிண்டி எடுத்துக்குவோம். இதே மாதிரி நல்லா கிண்டிக்கோங்க. பாருங்கள் எப்படி வந்துருச்சுன்னு. இந்த சுருண்டு வரணும், இதே கரெக்டானது. நம்மளுக்கு சுருண்டு வந்துருச்சுனாவே இன்னும் நல்லா நம்மளுக்கு உங்களுக்கு வேணும்னா இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா சூப்பராக சுவையாக இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி சுருண்டு நம்மளுக்கு பதம் கிடைக்கணும். அப்போ தான் அந்த மிட்டாய் நல்லா நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும். நம்மலாம் சின்ன வயசில் இந்த மிட்டாய் சாப்பிட்ருப்போம். 90 கிட்ஸு 2K கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப விருப்பமான மிட்டாயின்னு சொல்லலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் சப்பாத்தி கட்டையில் தான் இதை சேர்த்துக்கிட்டேன். அதில் கொஞ்சம் நெய் தடவி வச்சாச்சு. இப்போ நம்ம அது எல்லாத்தையுமே சேர்த்துக்குவோம். நல்லா சுருண்டு வர்றதான் நம்மளுக்கு பக்குவோம். அந்த சப்பாத்தி தேய்க்கிற அந்த கட்டையால் கரெக்டாக நம்ம இதை தேய்ச்சி எடுத்துக்குவோம். பாருங்கள், தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு வேணுங்கிற ஷேப்பில் நம்ம இதை கோடு போட்டுக்குவோம். உங்களுக்கு டைமண்ட் ஷேப் வேண்டாலும் டைமண்ட் ஷேப்பில் நம்ம இதை போட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எஸ்டிஎம் லாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கணுன்னா ஆளுங்கிற பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போடுற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். பாருங்கள், சூப்பரான சுவையான நம்மளுக்கு ஸ்வீட் ரெசிபி சிம்பிளாக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம 10 நிமிஷத்தில் இந்த ஸ்வீட் ரெசிபி செஞ்சிடலாம். பசங்க குழந்தையிலேருந்து பெரியவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கடையில் வாங்காமல் நம்ம வீட்டிலே செஞ்சோம்னா நல்ல குவாலிட்டியும் இருக்கும், நம்மளுக்கு நல்ல ஒரு பக்குவமாகவும் இருக்கும். பாருங்கள், சூப்பரான சுவையான தேங்காய் மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. கடலை மிட்டாய், கடலை பர்பின்னு சொல்லலாம், என்ன வேண்டாலும் வச்சுக்கலாம். சூப்பரான சுவையான இது நம்ம வெளியிலே வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம், கெட்டே போகாது. பசங்க இன்னும் திருப்பி செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.